FIR 13/2014. தமிழ்நாட்டில் உள்ள தென்கோடி மாவட்டமாகிய கன்னியாகுமரி மாவட்டத்தில் சிற்றார் என்ற ஒரு கிராமம் உள்ளது. அந்த கிராமத்தில் ரீச் என்ற பெயரில் ஆதரவற்ற சிறுவர் சிறுமியர் காப்பகம் அப்போது இயங்கி வந்தது. மார்த்தாண்ட பகுதியை சேர்ந்த முத்து விநாயகம் செல்லத்தாயின் மகள் செல்வி தன்னுடைய பெற்றோர்கள் சிறு வயதில் இறந்த காரணத்தினால், போதுமான வசதி இல்லாத காரணத்தினாலும் செல்வியின் பாட்டி நாகம்மாள் சிற்றாரில் உள்ள ரீச் விடுதியில் சேர்த்தனர். பின் நிதி பற்றாக்குறையினால் அந்த விடுதி மூடப்பட்டுள்ளது. பின் செல்வியின் பாட்டி நாகம்மாள் செல்வி தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள சாத்தான்குளத்தில் இயங்கிக் கொண்டிருந்த இந்த சாமர்த்தை சேர்ந்த ரீச் விடுதியில் சேர்க்குமாறு அறிவுறுத்தப்பட்டார். இதன் காரணமாக சாலைபுதூர் விடுதியில் செல்வியை அவருடைய பாட்டி நாகம்மாள் சேர்த்துள்ளார். சாலைபுதூர் விடுதியில் கிட்டத்தட்ட 400க்கு அதிகமான மாணவ மாணவிகள் தங்கி படித்துள்ளனர். இந்த விடுதியின் மேலாளர் மற்றும் காப்பாளராக அம்புரோஸ் இருந்துள்ளார். இப்போது அவர் GST சாலையில் உள்ள சவுத் ஈஸ்ட் இந்தியா யூனியன் ஆஃப் SDA சென்னை வண்டலூர் பகுதியில் தலைவராக உள்ளார். இவரது மனைவி விக்டோரியா, இவருடைய மருமகள் ஜெயந்தி மற்றும் அமுதா சிறுவர்கள் விடுதி காப்பாளராக அப்போது இருந்துள்ளனர். இந்த சிறுவர் சிறுமியர்களை விடுதியின் காப்பாளர்கள் தங்கள் வீட்டு வேலை செய்யும்படி கட்டாயப்படுத்தி துன்புறுத்தினர். அப்படி செய்ய மறுக்கும் சிறுவர் சிறுமியர்களை அடித்து உதைத்து அவளை சித்திரவதை செய்வதுண்டு. அதனால் பயந்து இந்த சிறுவர் சிறுமியர்கள் அவர் சொல்லும் வீட்டு வேலைகளை செய்வதுண்டு. இப்படி வீட்டு வேலைக்கு சென்ற செல்வியை பாலியல் பலாத்காரம் செய்தனர். எப்போதெல்லாம் சிறுமி செல்வி வீட்டுக்கு செல்லும் போதெல்லாம் இவளை மீண்டும் மீண்டும் பாலியல் பலாத்காரம் செய்தனர். இதனால் சிறுமி கருவுற்று அடைந்தார். அப்போது அவருக்கு வயது வெறும் 13. இந்த ரீச் பாதுகாப்பாளரும் அவனுடைய அண்ணன் பையன் விஜயகுமாரும் என்னை சதிச்சிட்டாங்க. அதன் பிறகு எனக்கு குழந்தை உண்டாயி போலீஸ் கிட்ட நாங்க புகார் கொடுத்த பிறகு புகாரை ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த மனசாட்சி இல்லாத கயவர்கள் இதை வெளியே சொல்லாதபடிக்கு செல்வியை அடித்து உதைத்து நாயே அனாதையே என்று கடினமான வார்த்தைகள் பயன்படுத்தி அவளை வீட்டு சிறையில் வைத்தனர். இந்த சிறு பிள்ளை தனக்கு என்ன நடந்தது என்று சொல்ல தெரியாமல் அழுது கொண்டே இருந்தது. அதனால் அம்புரோசும் அவர் மனைவியும் அவர் கூட்டாளிகளும் இந்த கருவை கலைப்பதற்கு திட்டம் திட்டினர். அதன் விளைவாக சாத்தான்குளத்தில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். அந்த சிறுமியை பரிசோதித்த அந்த நல்ல மருத்துவர் கருவை கலைக்க மறுத்துவிட்டார். இந்த பிள்ளை ஒரு 9 மாசம் ஆன பிறகுதான் எங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சு அவங்க அம்புரோசுடைய மனைவி அபியாசம் பண்ண சொன்னாண்டு நாங்க அதை கலைக்க விடையில அந்த டாக்டர் அம்மா. இதனால் ஆத்திரம் அடைந்த அம்புரோசும் அவர் மனைவி விக்டோரியாவும் அவர் கூட்டாளிகளும் அவளை அடித்து உதைத்து துன்புறுத்தி இதை வெளியே சொன்னால் உன்னை கொன்று விடுவேன் என்று மிரட்டினர். செல்வி மீண்டும் மீண்டும் அழுது கொண்டிருந்தனால் இவருடைய பேச்சு பொருளாக விடுதியில் மாணக்கர்கள் பேசிக் கொண்டிருந்ததனால் வேறு வழியின்றி அம்புரோசும் அவன் மனைவி விக்டோரியாவும் அவன் கூட்டாளிகளும் இவளை வெளியே அனுப்புமாறு திட்டம் தீட்டினர். அதனால் உடனே செல்வியின் பாட்டி நாகமலை உடனே வரவழைத்து அவரை அழைத்து செல்லுமாறு கட்டளையிட்டனர். அதனால் ஒன்றும் அறியாத செல்வியும் அவருடைய பாட்டியும் வேறு வழியின்றி செல்வியை மார்த்தாண்டத்திற்கு அழைத்து வந்துவிட்டனர். இந்த மனசாட்சியில்லாத கயவர்கள் இந்த சிறு பெண் செல்வி செய்யும் அநியாயங்கள் சொல்ல மாளாது. 27 வருடமாக நியாயம் கிடைக்காமல் காவல்துறை நடவடிக்கை எடுப்பதற்கு தயங்குவது ஏன்? அடுத்த காணொளியில் நாம் பார்ப்போம்.